Hi friends, TNPSC எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து மெயினா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் கமிட்டிஸ் அண்ட் கேசஸ் ஜென்ரலா நம்ம பாலிட்டினாலே சில டாபிக்ஸ் தான் நம்ம படிப்போம். சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்லிமெண்ட் இதெல்லாம் முக்கியம் தான். பட் ப்ரியாரிட்டி கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. அந்த டாபிக்ஸ்ல இருந்தும் கேட்குறாங்க. பட் இந்த ஒரு ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் கமிட்டிஸ் அண்ட் கேசஸ் இதுல இருந்து மட்டுமே இப்ப குரூப் 1 எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கிற எக்ஸாம்ஸ்ல இந்த ஒவ்வொரு டாபிக்ல இருந்து மட்டுமே ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் குரூப் 1ல வருது. அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4ல தான் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. ஸோ கொஞ்சம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் இது. ஸோ இதுல நம்ம இந்த டிஸ்கஷன்ஸ்ல மேக்சிமம் எந்த மாதிரி தான் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் இதில் தான் காயின் பண்றாங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் தான், அதாவது எந்தெந்த கமிட்டிஸ் தான் நம்ம படிக்கணும், என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் படிக்கணும், என்ன ஆர்டிகல்ஸ் படிக்கணும், இது எல்லாமே ஓவரால் கவர் ஆகுது. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நம்ம குரூப் 2 அண்ட் 4க்கான இந்த ஸ்மார்ட் GS 50 டாபிக்ஸ் பேட்ச், அதாவது மெயினா டிஎன்பிஎஸோட ஒரு 50 டாபிக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸ் ரிலேட்டட் கிளாஸஸ், PYQ அனலைசிஸ், அதாவது 1000 கொஸ்டின் PYQ அனலைசிஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம், 30 டெஸ்ட். ஸோ இது மூலமா நீங்க GSல ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகலாம். நிறைய டாபிக்ஸை போட்டு குழப்பிக்காம அதிக ஹை ப்ரியாரிட்டி தர இந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம நல்லா கவர் பண்ணாலே போதும். GSல ஒரு 65 கொஸ்டின்ஸ் வருது, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட விட்டுட்டு. ஸோ அதுல ஒரு 55 to 60 இந்த டாபிக்ஸ் நம்ம படிச்சாலே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு ஜென்ரலா TNPSC எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் படிச்சிடணும். அண்ட் ஸோ ஸ்கூல் புக் PDF, அப்புறம் அது ரிலேட்டட் கிளாஸஸ், அதுக்கப்புறம் PYQ அனலைசிஸ். ஸோ ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் 20 கொஸ்டின் அனலைசிஸ் அண்ட் அது ரிலேட்டட் டெஸ்ட் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்லுமே இந்த எக்ஸாம்ஸ்ல மிஸ் ஆகாத மாதிரி அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டோட இந்த எக்ஸாம் போற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ May 26 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா குரூப் 2 அண்ட் 4க்காக தான். நீங்க குரூப் 1க்காக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கோர்சஸ் போய்கிட்டு இருக்கு, ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினா குரூப் 2 அண்ட் 4க்காக. அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல், எலெக்ஷன் டு லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் ஷால் பி கண்டக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ இந்த அடல்ட் சஃப்ரேஜ் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், வாக்குரிமை அப்படிதான் வந்தாலே நமக்கு சட்டுன்னு இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 3ல வந்துடணும். ஆர்டிகல் 324 to 329. ஸோ அந்த ஆர்டர்ல எது இருக்கு பாருங்க, இங்க ஆப்ஷன் C தான் நமக்கு கரெக்ட். ஆர்டிகல் 326 சட்டமன்றங்களிலும் மாநில சட்டமன்றங்களிலும் மக்களவையிலும் வாக்குரிமை எல்லாமே பார்த்தா லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் எல்லாமே பார்த்தா ஆர்டிகல் 324 to 329. இதே ஒரு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அதுக்கான இது வேற. பட் லோக்சபா, ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் தான், ஆர்டிகல் 324 to 329. இப்ப நமக்கு இந்த அடல்ட் சஃப்ரேஜ், election to the house of people and to the legislative assemblies on the basis of, அதாவது அந்த 18 வயசு கம்ப்ளீட் ஆனா, ஸோ அது ஆர்டிகல் 326ல சொல்றாங்க. அந்த ஆர்டிகல் 324 பேசிக்கா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோடைய அவங்களுடைய இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தணும், அதுக்கான கண்ட்ரோல், இதெல்லாம் பேசிக்கா சொல்றது. எப்பவுமே ஒரு ஆர்டிகல் இதுல இருந்து இது வரைக்கும் அப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்ல பேசிக்கா சில விஷயத்த சொல்றாங்க. இப்போ ஒரு கவர்னர் அப்படின்னு பார்த்தா அந்த 152ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த 152ன்றது ஜஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் சொல்றது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 325 பாருங்க, யாருமே இன்எலிஜிபிள் இல்லை. ஏன்னா ஒன்ஸ் பீரியட்ல விமன் எலிஜிபிளா இல்லாம இருந்தாங்க, இந்த கேஸ்ட்ல இருக்கவங்க ஓட் போடக்கூடாது. பட் அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாருமே ஓட் போடலாம். அதான் ஆர்டிகல் 325. அண்ட் ஆர்டிகல் 327 பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே பார்லிமெண்ட் தான் கிரியேட் பண்ணுவாங்கன்றது. அண்ட் ஆர்டிகல் 328 இது நார்மலா பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டங்கள் ஆஃப் எ ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடான எல்லாமே, ஒரு ஸ்டேட்டுக்கான அந்த சட்டங்களை மெயினா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 329, இதுல கோர்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப இருக்காது. பார் டு இன்டர்ஃபியரன்ஸ் பை கோர்ட்ஸ் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். So next பாருங்க, Article of Constitution of India related to the right to conserve the people of distinct language and culture. அதாவது வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களினை பாதுகாப்பு.
தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு, அதாவது டிஸ்டிங்டான லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். நம்ம இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட இனங்கள் மதங்கள் கொண்ட ஒரு கண்ட்ரி தான் இந்தியான்றது. ஸோ இங்க வந்து நிறைய லாங்குவேஜஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சில இது வந்து கம்மியா தான் இருப்பாங்க அந்த பீப்புள். ஸோ அவங்களோட இதையும் கன்சர்வ் பண்ணணும், அவங்களோட லாங்குவேஜ் அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது ஒரு ஸ்கூல்ஸ் நடத்துறது மூலமா அது மூலமா தான் அவங்க கன்சர்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 29 of 1. ஸோ ஆர்டிகல் 29 பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு கன்சர்வ் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர். ஸோ இது வந்து ஆர்டிகல் 29 கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு போத் ரிலிஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ இதே ஆர்டிகல் 30 வந்து பாருங்க எல்லா மைனாரிட்டிஸும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்கு, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ண. இங்க பேசிக்கா ப்ரொடெக்ஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க, இங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 263. ஸோ ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு நமக்கு வந்து தெரியும். இதே வந்து ஆர்டிகல் 262 அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பத்தி சொல்லும், ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் உள்ள இந்த ரிவர்ஸ் இஷ்யூஸ் ரிவர்ஸ் ஷேரிங் எல்லாமே ஆர்டிகல் 262ல வந்து சொல்லும். ஸோ 263 effect coordination between the state and between center and states. ஸோ இது ஒரு ஸ்டேட்டுக்கு நடுவில், அதாவது மாநிலம் இல்ல மாநிலம் மத்திய அரசு எல்லாமே சேர்ந்ததான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ன்றது. ஸோ ஜென்ரலா இந்த ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டங்கள் சார்ந்து, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் சார்ந்து, பினான்சியல் நிதி சார்ந்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே பார்ட் 9ல வந்து கவர் ஆகுது, ஆர்டிகல் 245 to 255. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து 256 to 263. ஸோ இதுல தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எல்லாமே வரும். பினான்சியல் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 9 கிடையாது, பார்ட் 12, அதாவது 9, 11 and 12 ஃபுல்லாவே வந்து இந்த சென்டர் ஸ்டேட்டுக்கான இந்த ரிலேஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷன் பாத்தீங்கன்னா 268 to 293. இதுல தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 இதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஜென்ரலா 263 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் 245 to 255, 256 to 263. ஸோ இது ரெண்டுமே பார்ட் 11. ஃபினான்ஷியல் ரிலேஷன் பார்ட் 12 வந்து 268 to 293. ஸோ இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஃபர்தரா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அங்க இந்த ஒவ்வொரு பர்டிகுலரா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்ப்போம். பிகாஸ் இங்க ஒரேடியா பார்த்தா உங்களுக்கு மனசுல பதிவு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வகைக்கின்ற ஆர்டிகல்ஸ் எதுதான் கேட்கறாங்க. ஜென்ரலா நமக்கு வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னாலே ஆர்டிகல் 61 தெரியும், ஆனா இங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டிகல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க இந்த 52, 53 இதெல்லாம் பேசிக்கா இந்த பிரசிடென்ட் ரிலேட்டட். நம்ம அங்க வந்து கவர்னர் வந்து 52 சொல்லியிருந்தோம், சாரி 152ல இருந்து வரும். ஓகே, பிரசிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 56 வந்து டேர்ம் பத்தி சொல்றது, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அந்த பிரசிடென்டோடைய அந்த இயர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுலயும் இந்த இம்பீச்மெண்ட் ரிலேட்டட் கொஞ்சம் சொல்லி இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப ஆர்டிகல் 56 and 61 நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிடணும். அதை தவிர்த்து வந்து பிரசிடென்டோடைய குவாலிஃபிகேஷன் சொல்ற ஆர்டிகல் பாருங்க. குவாலிஃபிகேஷன் ஃபார் எலெக்ஷன் அஸ் பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 58. So generally 52, 53 தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸிகியூட்டிவ் பவர், எலெக்ஷன், மேனர் ஆஃப் எலெக்ஷன் 54, 55. So eligibility for re-election 57, 60 வந்து oath or affirmation. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 143 பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஸ் பத்தி சொல்லும். ஆர்டினன்ஸ் வந்து ஆர்டிகல் 123. பிரைம் மினிஸ்டர் கூட உள்ள ரிலேஷன் 78, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட உள்ள ரிலேஷன் 74, பார்டனிங் பவர் வந்து ஆர்டிகல் 72, மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் 71. ஸோ இந்த எலெக்ஷன் ஹோல்டிங் எல்லாமே ஆர்டிகல் 62. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு தடவை ரிவைஸ் தரேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆர்டிகல் 51A நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ இது வந்து பாருங்க பார்ட் 4A ஆர்டிகல் 51A சோர்ஸ் வந்து USSR 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது. ஸோ ஆர்டிகல் 5 இது நம்ம ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப் பார்க்கும் போதே பார்த்தாச்சு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றதா ஆர்டிகல் 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது. அதுல பர்டிகுலரா ஆர்டிகல் 5 வந்து பாத்தீங்கன்னா
ஆர்டிகல் 5 to 8 வந்து சிட்டிசன்ஷிப் எப்படி அக்வயர் பண்றதுன்னு பத்தி சொல்லும். ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் பிறந்ததாலோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ் இங்கே இருந்ததாலோ இல்லை கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆகிறது முன்னாடி ஒரு 5 years நம்ம இங்கே ரெசிடென்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 5 வந்து சொல்லும். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது? ஸோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் டு பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பெஷல் லீவ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஆர்டிகல் 136 ஸ்பெஷல் லீவ் மீன்ஸ் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ ஆர்டிகல் 136 வந்து ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே. ஆர்டிகல் 32 நமக்கு வந்து தெரியும் ரிட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு. ஆர்டிகல் 139 ஆர்டிகல் 226 எல்லாமே ஹை கோர்ட்டுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 132 கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஹேண்டில் பண்ணும். ஆர்டிகல் 133 சிவில் கேசஸ், ஆர்டிகல் 134 கிரிமினல் கேசஸ், 132 133 134 கண்டினியூஸா வருது கான்ஸ்டியூஷனல் சிவில் கிரிமினல் அண்ட் 136 பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசஸ். நெக்ஸ்ட் டேஷ் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 280 ஆர்டிகல் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தானே. ஏன்னா இதுல சிவிசி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இதெல்லாம் ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல பெருசா வந்து ஆர்டிகல்ஸ் தான் கிடையாது. இப்போ அட்டர்னி ஜெனரலுக்கு தான் ஆர்டிகல் வந்து இருக்கு. ஆர்டிகல் 76 இதெல்லாமே அட்டர்னி ஜெனரல் பத்தி சொல்றதுதான். ஸோ இதுல வந்து பாருங்க 264 to 300A part 12 finance property contract suits இத பத்தி தான் சொல்றது. அதுல தான் 280 finance commission பத்தி வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51A of H has stated. ஸோ 51A சட்டப்பிரிவு எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 51A நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ்னு தெரிஞ்சிடும். அதுல என்ன ஹெச் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒன்னொன்னுத்தையே ABCD என்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா எய்த்து தட் இஸ் ஹெச் ரேங்க்ல இருக்கிறது வந்து டு டெவலப் தி சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரெஃபார்ம். அதாவது அறிவியல் சார்ந்த உள்ளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல எந்த அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணுமோ வைக்கிறாங்க. நம்ம அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் இது பண்ணணும். இதே வந்து 51A of Dன்னு கேட்டாங்கன்னா டிஃபெண்ட் த கண்ட்ரி, 51A of Bன்னு கேட்டாங்கன்னா நோபல் ஐடியால்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் படி தான் வந்து ஈவன் நீங்க ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எழுதினாலும் ஆர்டர் படி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட் நோபல் ஐடியால்ஸ், நெக்ஸ்ட் சாவர்சினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, டிஃபெண்ட், ப்ரொமோட் ஹார்மோனி. ஸோ 5 ஆகிடுச்சா. அதுக்கு அடுத்தது ரிச் ஹெரிட்டேஜ், நேச்சுரல் என்விரான்மெண்ட், சயின்டிபிக் டெம்பர், சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். ஸோ இது எல்லாமே அந்த ஆர்டர் படி கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து Part 11 of Indian Constitution deal with administrative relation between center and state. But article என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் 245 to 255 legislative relation. Administrative relation வந்து 256 to 263. அதுல தான் நம்ம வந்து இந்த administrative relation that is interstate council எல்லாமே பார்த்தோம். ஸோ ஆர்டிகல் 256 பேசிக்கா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பத்தி சொல்லுது. ஒரு சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேட்டட் இது எல்லாமே வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் எல்லாமே சென்டர் அண்ட் ஸ்டேட் தான். ஸோ எக்ஸைஸ் பவர்ஸ் இன் எ மேனர் தட் டஸ் நாட் இம்பீட் த யூனியன் பவர்ஸ். ஸோ ஸ்டேட்டுக்கும் யூனியன் பவர்ஸும் இதுக்கு அது வந்து தடையா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டிகல் 257 யூனியன் டு கிவ் டைரக்ஷன் டு ஸ்டேட் ஃபார் த ப்ராப்பர் எக்ஸைஸ். ஸோ யூனியன் வந்து வழிகாட்டுவாங்க. இப்படிதான் நீங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க இதுபடி இப்படி செய்யுங்கன்னு. 258 வந்து allows the union to confer certain powers on states or certain சில பவர்ஸ் மட்டும் நீங்க இதை செய்யுங்க இப்படின்னு சொல்றாங்க. ஸோ certain powers அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 258A வந்து என்ன சொல்றாங்கன்னா இது கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் டு டெலிகேட் அவருக்கான சில ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஸோ அதை பத்தி சொல்ற 258A. Next, what does Article 351 of the Constitution? So 351 அப்படின்னு எடுத்தாலே இதுல என்ன டிஃபரெண்ட் கண்ட்ரி, சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, சயின்டிபிக் டெம்பர் எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்துருது. ஸோ 351 என்ன பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். ஸோ யூனியன் கவர்மெண்ட் டு ப்ரொமோட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல இந்த ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. பிகாஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட், நம்ம இந்தியாவோட லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ஆர்டிகல் 351 இது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும். ஆர்டிகல் 351 அண்ட் 350A இதெல்லாம் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது?
இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 40, 43, 46, 47. 40 வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல PCWDன்னு. ஆர்டிகல் 40 வந்து பஞ்சாயத்து ராஜ், 43 வந்து காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், 46 வந்து பாத்தீங்கன்னா வீக்கர் செக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், 47 வந்து இந்த நியூட்ரிஷன் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கணுன்றதான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது. ஸோ அப்படின்னு பார்த்தா பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 47 தான் வரும். ஏன்னா 48 வந்து ப்ரொடெக்ட் தி என்விரான்மெண்ட் வந்துடும். 43 இப்பதான் பார்த்தோம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். 45 வந்து இந்த எஜுகேஷனுக்காக. ஸோ 40, 43, 46 அண்ட் 47 இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி யாது? ஸோ பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் பத்தி சொல்ற ஆர்டிகல் எதுன்னு கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 75 என்றது பேசிக்கா பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இது வந்து பேசிக்கான ஒரு ஆர்டிகல் 75. ஆனா இவரோட டியூட்டிஸ் மெயினா என்னன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்றதும் அண்ட் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் ரிலேட்டட் எல்லா கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் பிரசிடென்ட் கொண்டு போறதும் தான். ஸோ அவரோட டியூட்டிஸ் வந்து மெயினா வந்து ஆர்டிகல் 78 கவர் ஆகுது. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அது. ஸோ ரைட் டு கன்சர்வ் த பீப்புள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஆர்டிகல் 29(1). ஸோ சேம் கொஸ்டின் தான். பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது? ஸோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் இது ரிலேட்டட் பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டிகல் எதுன்னு பார்த்தா ஏன்னா இதுல வந்து பாருங்க 4th வந்து இந்த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் பத்தி சொல்லும், அண்ட் ஆர்டிகல் 6, 5 இதெல்லாம் வந்து இந்த SC/ST பத்தி சொல்லும், 7 தான் வந்து இந்த லிஸ்ட் பத்தி சொல்லும், அண்ட் 9 வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி சொல்லும். ஆன்டி டிஃபெக்ஷன் அது வந்து ஓகே அது நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டேட் அண்ட் யூனியன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஷெட்யூல் 7. ஸோ 7th வந்து பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், அண்ட் 8th வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பத்தி சொல்லுது. ஸோ 5th வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் ஏரியாஸ் சில அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே, அண்ட் 6th ஷெட்யூல் வந்து திரிபுரா, அசாம், மிசோரம், மேகாலயா இந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ் ப்ரொடக்ஷன். 4th வந்து பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல இருந்த ஷெட்யூல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ட்ரிபியூனல் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட் 15 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ட்ரிபியூனல்ஸ் கிடையாது. பார்ட் 14 ஆஃப் A தான் வந்து ட்ரிபியூனல். ஆர்டிகல் 323A, 323B. 323A வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், 323B வந்து ட்ரிபியூனல் ஃபார் அதர் மேட்டர்ஸ். ஸோ 2 தான் கரெக்ட். பிகாஸ் இதுல வந்து பாருங்க பார்ட் 14A, பார்ட் 14 வந்து சர்வீசஸ், பப்ளிக் சர்வீசஸ் எல்லாமே வந்து பேசிக்கா சொல்லும். 308 to 323 அதுல வந்து ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயங்கள். ஸோ இது வந்து 323A to 323B பார்ட் 14A. அடுத்து இந்த ஷெட்யூல்ஸ் இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். 4th ஷெட்யூல் வந்து சீட் அலோகேஷன். ஸோ ஏக்கு 2, 7th ஷெட்யூல் வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், பிக்கு 1, 11th ஷெட்யூல் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து பத்தி சொல்லும், 12th ஷெட்யூல் வந்து முனிசிபாலிட்டி பத்தி சொல்லும். ஸோ சிக்கு 4, 8th ஷெட்யூல் வந்து லாங்குவேஜஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல வந்து பாத்துக்கோங்க நம்ம அகெயின் அதே தான். இதுல 9th வந்து நான் ஆல்ரெடி சொல்றேன் சில சர்டன் ரெகுலேஷன் அண்ட் ஆக்ட்ஸ் வந்து சொல்றதா 9th ஷெட்யூல், அண்ட் 10th ஷெட்யூல் தான் வந்து டிஃபெக்ஷன்ஸ். ஸோ இதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 25 ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியா கேரண்டிஸ். ஸோ ஆர்டிகல் 25 எதை பத்தி சொல்லுது? ரைட் டு ரிலிஜியன், ரைட் டு லைஃப் வந்து ஆர்டிகல் 21, ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் 14 to 18, ரைட் டு ப்ராப்பர்ட்டி எலிமினேட் பண்ணியாச்சு ஆர்டிகல் 31. ஸோ ரைட் டு ரிலிஜியன் தான் ஆர்டிகல் 25. ஸோ இது வந்து பாருங்க ரைட் டு ரிலிஜியன் கல்ச்சுரல், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் வந்து ஆர்டிகல் 25 to 28. அடுத்து எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிகல் 245 to 255 ஆல்ரெடி சொன்னதா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ பார்ட் 11. ஸோ இதுல வந்து பாருங்க இந்த 249 ஆர்டிகல் முக்கியம். allows parliament to legislate on state list subjects if the Rajya Sabha passes a resolution to that effect. So state listல பார்லிமெண்டால சில சட்டங்களை வந்து உருவாக்க முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. பட் இருந்தாலும் பார்லிமெண்டால அதுல சட்டம் வந்து உருவாக்க முடியும். இஃப் ராஜ்யசபா பாசஸ் ஏ ரெசல்யூஷன் டு தட் எஃபெக்ட், ராஜ்யசபா அதுக்காக ஒரு இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா. ஸோ இது வந்து முக்கியமான ஆர்டிகல், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 249. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 246 என்றது பேசிக்கா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இதை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 246.
Article 250 இது வந்து Parliament to legislate on state laws subjects to national emergency. அப்ப 249 வந்து ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா 250 வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்ப பார்லிமெண்டால ஸ்டேட் லிஸ்ட்ல சில இதை வந்து உருவாக்க முடியும். Article 252 allow state to voluntarily surrender legislative powers on a subject to the parliament. சில இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்டே வாலண்டியரா வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்து இந்த மாதிரி சட்டங்களை உருவாக்க சொல்லுவாங்க. Article 252 இது எல்லாமே legislative relation. Article 245 to 255. Next பாருங்க, which one of the following is not correctly matched? இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னர்ஸ் ரிலேட்டட். ஸோ இதுல வந்து எது வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வந்து ஆர்டிகல் 154 என்றது கரெக்ட். ஏன்னா அங்கேயும் 54 வந்து பிரசிடென்ட் வந்து அதான் வரும். ஸோ இதுல வந்து பாருங்க ரிமூவல் ஆஃப் கவர்னர், ஏன்னா 6 வந்து கண்டிப்பா டேர்ம் தான். ஏன்னா அங்கேயும் 56 பிரசிடென்டோட டேர்ம், அங்கேயும் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து 53, இங்க 153. ஸோ அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்க 100 தான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ 155 வந்து ரிமூவல் கிடையாது. ஸோ 153 to 167 கவர்னருடைய பொசிஷன், 153 கவர்னர், 154 எக்ஸிக்யூட்டிவ், 155 அப்பாயின்மெண்ட், 157 குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லுது. ஸோ ரிமூவல் வந்து 157 கிடையாது. 158 ரெகுலேஷன், 159 ஓத், 161 pardon, 162 extension. ஸோ இதெல்லாம் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து அங்க இங்க கவர் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து வந்து இன்னும் நிறையவே இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம டெஸ்ட்ல கொடுக்குற கொஸ்டின்ஸ் அதை தவிர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்க்கறதுலேயே நிறைய ஆர்டிகல் ஷெடியூல் எல்லாமே பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுலயும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா நம்ம ஓரளவுக்கு இந்த டாபிக் வந்து கவர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ஸ்லேயே இந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. மெயினா வந்து அந்த லிஸ்ட் நம்ம இனிஷியலா கொடுத்துருக்கல பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ் அதை ஓரளவுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களால கனெக்டிவிட்டிலாம் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட். நம்ம கொஸ்டின்குள்ள போலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ஓட் பண்றதுக்கான அமெண்ட்மெண்ட், எந்த அமெண்ட்மெண்ட் மூலம் டெல்லியும் பாண்டிச்சேரியும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணலாம். ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எலெக்டட் மெம்பர்ஸ் தான் வந்து ஓட் பண்ண முடியும், தட் இஸ் எம்எல்ஏஸ் அந்த மாதிரி. ஏன்னா நாமினேஷன்லயும் சிலர் வந்து இருப்பாங்க, அவங்க தான் ஓட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டேட் அசம்பிளிஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ல வந்து மட்டும்தான் வந்து ஓட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் அசம்பிளிஸ்ல இருக்கிற 2 யூனியன் டெரிட்டரி வந்து டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ அங்கன்னு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் ஓட் பண்ணலாம்ன்ற அமெண்ட்மெண்ட் வந்து 70th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க வேற என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளால அமெண்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்க முடியாது. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்குற அமெண்ட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் வந்து 74th அமெண்ட்மெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். 73 வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து, 74th அமெண்ட்மெண்ட் வந்து முனிசிபாலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் 69 and 64 எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 64th அமெண்ட்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா primarily focused on extending the period of president rule in Punjab. So பஞ்சாப்ல வந்து பிரசிடென்டோட ரூலை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த 64th அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 352, 356, 360. நமக்கு தெரியும் 360ன்றது ஸ்டேட் எமர்ஜென்சின்னு. ஸோ பிரசிடென்ட் ரூல் பஞ்சாப்ல கொண்டு வரதான் 64th அமெண்ட்மெண்ட். ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் தான் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 69th அமெண்ட்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா டெல்லிக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்த அமெண்ட்மெண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் 1991. ஸோ 70 மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் 7 மெம்பர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொண்டது தான் வந்து டெல்லின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த 70th அமெண்ட்மெண்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் ஓட் பண்ணலான்னு, இது வந்து 1992ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி அண்ட் டெல்லி எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணலாம். பிகாஸ் இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கு. இதை பத்தி சொல்ற ஆர்டிகல், ஜென்ரலா பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து 55 அண்ட் மேனர் ஆஃப் எலெக்ஷன் சொல்ற ஆர்டிகல் வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன் டு த பிரசிடென்ட் ஆர்டிகல் வந்து 55, 54, 55. நெக்ஸ்ட் 74th இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் பத்தி சொல்லணும். 73rd அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் பார்ட் 9 11th ஷெடியூல், இது பார்ட் 9A 12th ஷெடியூல். அடுத்தது பாருங்க, இந்திய யூனியன்ல இருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் எது? ஸோ இந்தியன் கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட வந்து 30 above ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் யூனியன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அண்ட் இந்தியன் யூனியன்ல ஒரு பார்ட்டா இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்ற அமெண்ட்மெண்ட் 16th அமெண்ட்மெண்ட்.
ஸோ 16வது அமெண்ட்மெண்ட். இதை தவிர்த்து இதில் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 22nd, 29, 35th. நம்ம ஆல்ரெடி வந்து யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி பார்க்கும்போதே 35th அமெண்ட்மெண்ட் வந்து சிக்கிம் ஸ்டேட் உருவாக ரீசனாக இருந்திருக்கும்னு சொன்னோம். ஸோ 35th தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து 16th அமெண்ட்மெண்ட், strengthen the powers of state in restricting fundamental rights like freedom of speech expression. இது ஒரு ஸ்டேட்டுக்கான, பிகாஸ் ஒருத்தவங்க கீழே நம்ம ஒருத்தவங்க இருக்கணும், நமக்கான விஷயங்கள் இருந்தால் தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லைக் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், இது எல்லாமே வந்து இந்த 16th அமெண்ட்மெண்ட்ல வந்து இருக்கு. இது வந்து 1963ல எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 22nd அமெண்ட்மெண்ட், இது வந்து 1969, கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு, மெட்ராஸ்ல வந்து தமிழ்நாடு நேம் ஆன பீரியட் 22nd அமெண்ட்மெண்ட். கிரியேஷன் ஆஃப் அட்டானமஸ் ஸ்டேட்ஸ் வித் அசாம், அசாம்கான அட்டானமஸ் ஸ்டேட் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் இது 22nd. ஸோ எஸ் 2 எஸ் இருக்கு, 2 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இன்சர்டட் ஆர்டிகல் 244A. ஸோ இது கீழே தான் வந்து 6th ஷெடியூல்ல இந்த ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாமே வரும். ஏன்னா 5th ஷெடியூல்ல வந்து ஷெடியூல் காஸ்ட் எல்லாமே வந்துடும். ட்ரைபல் ஏரியாஸ் முக்கியமாக சில ரீஜியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் அசாம் ஒன்று, இதெல்லாம் வந்து 6th ஷெடியூல்ல எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 29th அமெண்ட்மெண்ட் 1972. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஆடிங் டு கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ஸ் டு த 9th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ 9th வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். 9th ஷெடியூல் வந்து சில ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து எனாக்ட் பண்றதுக்காக கொண்டு இருக்குன்னு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 29th அமெண்ட்மெண்ட் 1972ல வந்து 2 கேரளா இந்த மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ஸை வந்து 9th ஷெடியூல்ல சேர்த்திருக்காங்க. ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் திஸ் லாஸ் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம இது 36th அமெண்ட்மெண்ட் 1975 சிக்கிம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் 2 1 பங்கு உறுப்பினர்களில் ஆதரவை உறுதி செய்து கொள்ள வேண்டும். Ratification of the legislature of not less than 1/2 of the states. So 1/2 of the states, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of ratification of states, அது ஒரு அமெண்ட்மெண்ட் ரூல். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் தான் மெயினாக வந்து பண்றோம் அந்த இது கீழே சில கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ எலெக்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of state ratification தேவை. நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், இது ஸ்டேட்ஸ்ன்றதுனால ஸ்டேட்ஸ் ரிலேட்டட்ன்றதுனால ஸோ இதுவும் வந்து தேவை. அப்புறம் எனி ஆஃப் த லிஸ்ட் இன் 7th ஷெடியூல், ஏன்னா 7th ஷெடியூல் நமக்கு வந்து தெரியும் லிஸ்ட்டை பத்தி சொல்லுது அப்படின்னு. ஸோ அதுவும் ஸ்டேட் ரிலேட்டட், ஏன்னா ஸ்டேட் அண்ட் சென்டர் காமனா அப்படி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்டேட் இதுதான். நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஸோ இது வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of state ratification என்ற இதில் வராது. ஸோ 1, 2, 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் வந்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ல சிம்பிள், ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of state ratification வந்து தேவை. ஸோ அதுபடி ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது half of state, அதுக்கு கீழே என்னென்ன வருதுன்னு மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அப்புறம் எக்ஸ்டென்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இது கீழே தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ செகண்ட் வந்து பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் பவர், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவர், இது எல்லாமே வந்து ஸ்டேட் கன்சென்ட்டோட தான் பண்ணணும். அப்புறம் எனி ஆஃப் த லிஸ்ட் இன் 7th ஷெடியூல் நம்ம கொஸ்டின்ல பார்த்தது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், இதுவும் கொஸ்டின்ல பார்த்தோம். பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர், அமெண்ட்மெண்ட்டையே ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் இது கீழே தான் கொண்டு வர முடியும். ஸோ ஆர்டிகல் 368 இட் செல்ஃப் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம கொஸ்டின்ல வந்து எலெக்ஷன் பார்த்தோம், எனி ஆஃப் த லிஸ்ட் இன் 7th ஷெடியூல், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுல. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில இதே மாதிரி சில விஷயம் தான் இருக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இதெல்லாம் ஒரு சாதாரண இதுலேயே பண்ணா, பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு சாதாரண மெஜாரிட்டியில பண்ணாலே போதும். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், formation of new states and general amendment related content வந்து ரிவிஷன் பாயிண்ட்ஸ் தர. அதுல சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of states என்னன்னு பாத்துக்கோங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஸ்டேட்ஸ் ரிலேட்டட் தான். ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்கணும், இல்ல புது ஸ்டேட் வந்து வருது, இல்ல ஒரு ஸ்டேட் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் ஆர் கிரியேஷன் பண்றது. நெக்ஸ்ட் இந்த அலவன்சஸ் இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர், ஜட்ஜ், கவர்னர்ஸ் இவங்களுக்கானது, குவாரம் இன் பார்லிமெண்ட், இது எல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டினாலே மெயினா ஸ்டேட், நியூ ஸ்டேட், ஆல்ட்ரேஷன் ஸ்டேட்ஸ், அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ், குவாரம்ஸ்.
வேற என்னென்ன சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆல்ரெடி பார்த்தா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இன் பார்லிமெண்ட். இதெல்லாம் பார்லிமெண்ட்ல உள்ள சில விஷயம், குவாரம், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ப்ரிவிலேஜஸ் இன் பார்லிமெண்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதை பத்தி, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை பத்தி. ஸோ மெயினா இது வந்து ஸ்டேட்ஸ், பார்லிமெண்ட் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இதை பத்தி மெயினா வந்து சொல்லுது. சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ இன்னும் இருக்கு சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ், யூனியன் டெரிட்டரிஸ், 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் என்னென்ன வரும் பார்த்தோம், சிம்பிள் மெஜாரிட்டியில என்ன வருதுன்னு பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட், பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகப்புரை 53, அரசியலமைப்பு விதிகள் மற்றும் 7வது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மதிப்பு என்று அழைக்கப்பட்டது. ஸோ பிரியாம்பிளே எந்த இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது மூலம் இது வந்து as many as 53 articles and 7th schedule இது எல்லாமே வந்து ஸோ இந்த பிரியாம்பிளை சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல்ஸ் 53 அரசியலமைப்பு விதிகள், அப்புறம் 7th ஷெட்யூல்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தது. இது எல்லாமே எந்த அமெண்ட்மெண்ட் மூலம் பார்த்தா நம்ம பிரியாம்பிள் அப்படின்னு வந்தாலே கண்ண மூடிட்டு 42nd அமெண்ட்மெண்ட் சொல்லிடணும். ஸோ 40th அமெண்ட்மெண்ட், ஏன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க 40, 41st, 42nd, 43rd. ஸோ 40th அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னா இது வந்து கொஞ்சம் முக்கியமான அமெண்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் 1976 தான். பார்லிமெண்ட் வாஸ் empowered to specify from time to time the limits of the territorial waters, the continental shelf, the exclusive economic zone and the maritime zones of India. ஸோ சில இது இந்த பிராந்திய நீர்நிலைகள், அப்புறம் இந்த எக்கனாமிக் ஜோன்ஸ், மேரிடைம் ஜோன்ஸ், இதை பத்தி தான் சொல்ற அமெண்ட்மெண்ட் தான் 40th அமெண்ட்மெண்ட் 1976. அண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வருது. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் இது மெயினா வந்து இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க மெயினா பவரை பிடிக்கணும்னே நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் பவரை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க மேல அந்த நேரத்துல கேஸ் போயிருக்கும். ஸோ இவங்களுடைய பவரை குறைச்சா கண்டிப்பா வந்து அவங்க மேல உள்ள கேஸை வந்து பார்லிமெண்டால வந்து இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சில சேஞ்சஸ். ஏன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, பிரியாம்பிள் ஆட் பண்ணாங்க, நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 7th ஷெட்யூல் மெயினா வந்து 5 சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஏன்னா இதுல வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருப்பாங்க. அதனால ஸ்டேட்ல இருந்து அது வந்து அவங்களால இது பண்ண முடியாது. அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த இதை வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதான் நான் சொன்ன 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ஆர்டிகல் 51A. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்லயே சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அமைச்சரவையின் ஆலோசனை கட்டுப்பாடு, ஜனாதிபதி அதிகாரங்கள் நிறுவப்பட்டது. ஸோ பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது அட்வைஸ் ஆஃப் த கேபினெட் பொறுத்து தான் வந்து இருக்கணும்ன்றது இதை வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 329A gives special discretionary power to the speaker of the Lok Sabha and Prime Minister. ஸோ லோக்சபாவுக்கும் ஸ்பீக்கருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஆர்டிகல் 329A படி சில ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் DPSP ஆர் கிவன் பிரசிடென்ஸ் ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை விட வழிகாட்டுதல் கோட்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஸோ அடிப்படை உரிமை தான் நம்ம நிறைய இதுல வந்து பார்த்தோம், நிறைய கேஸ்ல அடிப்படை உரிமை தான் ஹையஸ்ட்னு. பட் இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பிக்கு கொஞ்சம் அதிக பவர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற விஷயங்கள் தான் ஜுடிஷியல் ரிவ்யூல ரொம்ப வந்து கோர்ட் வந்து ஏன்னா கோர்ட்டோட பவரை வந்து லிமிட் பண்றதா இந்த அமெண்ட்மெண்டோட மெயின் நோக்கம். ஸோ கோர்ட்ல நிறைய விஷயம் வந்து கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் 257A இது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்டேட்ல வந்து இருக்கலாம். இன் கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்ல ஏதாவது இஷ்யூ வரும்போது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்டேட்ல இருக்கிறது. ஸோ இது வந்து ஆர்டிகல் 257A. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் என்டையரா பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க இந்த 36th அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சிக்கிம் ஸ்டேட். ஸோ ஏக்கு வந்து 3 ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் இருக்கிற அமெண்ட்மெண்ட் தான் பாருங்க 13, 27, 56. அப்ப 13th அமெண்ட்மெண்ட் வந்து நாகாலாந்து, 27th அமெண்ட்மெண்ட் வந்து மணிப்பூர் அண்ட் திரிபுரா, 56th அமெண்ட்மெண்ட் வந்து கோவா. ஸோ இந்த ஸ்டேட் ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1956 ஆக்ட் மூலமா 14 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து நவம்பர் 1, 1956ல ஆட் ஆகியிருக்கும். ஸோ இதை பத்தி சொல்ற அமெண்ட்மெண்ட் மெயினா 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஸோ இது படி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும். குஜராத்,
அதாவது இனிஷியலாக அந்த 14 ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஸ்டேட்ஸ் குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், சிக்கிம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே உருவாகியிருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஷார்ட்கட்காக சொன்னது. இதை தவிர்த்து இந்த இயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரி 1962, டாமன் அண்ட் டையூ 1962, டெல்லி 1956 இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் மெயினாக பார்த்துக்கோங்க. 36, 13th நாகாலாந்து. ஸோ 27th வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அண்ட் திரிபுரா. 56th வந்து கோவா. நெக்ஸ்ட் குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள். சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு இதில் ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன். சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் ப்ராஹிபிஷன் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து 1976 நமக்கு தெரியும். பட் டேட் அண்ட் மந்த்தும் தெரிஞ்சுக்கோங்க. 19th November 1976. ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி அந்த இதில் ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ், தீண்டாமை ஒழித்தல் பற்றி ஆர்டிகல் 17 வந்து சொல்லுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்லிமெண்ட் ப்ராஸ்ட் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955. அதுதான் வந்து பின்னாடி 1976 சிவில் ரைட்ஸ் ஆக்டாக மாறி இருக்கும். அடுத்து கல்வி உரிமை சட்டம் 2009 என்பது கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும்? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல மெயினாக வந்து ஒரு கல்வின்றது பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பேசிக்கான எஜுகேஷனை கொடுத்துடணுன்றது தான். அந்த 6லேருந்து 14 வயசு, 14 வயசுனா என்ன, ஒரு 9வது 10வது படிக்கிற வரைக்கும் அந்த பேசிக்கான எஜுகேஷன். அதுக்கப்புறம் குவாலிட்டியா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் தான். ஹையர் எஜுகேஷன் பத்தி ரொம்ப தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன். ஸோ ரைட் எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ 6 to 14 years வந்து கேரண்டட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து சில்ட்ரனுக்கு தரணும். ஸோ இது வந்து இந்த ரைட் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009 வந்தாலும் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2010 தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி எல்லாத்துலயுமே இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம ஃபர்தரா வர கொஸ்டின்ல பார்ப்போம். பிரசவகால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட்னாலே 1961 தான். பட் ஃபர்தரா இதுல வந்து 2017 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ரீசெண்டாவும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1961 பேசிக்கா வந்து இந்த மாதிரி சைல்டு பர்த் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் மேட்டர்னிட்டி அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ், நார்மலா சில பேசிக்கான பெனிஃபிட்ஸ், அப்புறம் இந்த வேலையில இருக்கிற பெண்களுக்கான சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 படி அவங்களுக்கான அந்த வேஜ் லிமிட் அதை பத்தி தான் பேசிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து 2017 அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 weeks லீவ் வந்து அவங்களுக்கு தரணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 6 month லீவ் கிட்ட இந்த மாதிரி ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தராங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆர்டினன்ஸ் ரிலேட்டட். ஸோ ஆர்டினன்ஸ்னா என்னன்னா, ஒரு பில் வந்து பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஒரு பார்லிமெண்ட் வந்து அந்த லீவ்ல இருக்கும்போதோ, ஏன்னா பார்லிமெண்ட் வந்து பிரசன்ட்ல இருக்கும்போது தான் நிறைய பில்ஸ் ஆக்ட்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். அதே வந்து பார்லிமெண்ட் வந்து அந்த செஷன்ல இல்லாதப்ப இந்த மாதிரி வந்து சில சட்டங்களை உருவாக்கணுன்றப்ப அது ஆர்டினன்ஸா தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை கிரியேட் பண்றது யாரும் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டினன்ஸ் அப்ரூவல் வந்து பிரசிடென்ட் தான் தருவாரு. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல வந்து பேங்கிங் கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ், ஸ்பெஷல் பியரர் பாண்ட்ஸ், சிறப்பு பிணைமுறி பத்திரங்கள் அவசர சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆர்டினன்ஸ், டெரரிஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ் ஆர்டினன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஜஸ்ட் இந்த இயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பேங்கிங் கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ். இது வந்து 1980 வந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு கன்சர்வேஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்திருக்கும். ஸோ அந்த பீரியட்ல தான் பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் வந்திருக்கு. ஸ்பெஷல் பியரர் பாண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் இது வந்து 1981. ஸோ பேங்க்குக்கு அப்புறம் பியரிங். நெக்ஸ்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆர்டினன்ஸ் இது வந்து 1966. டெரரிஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ் ஆர்டினன்ஸ் 1984. ஏன்னா இந்த டெரரிஸ்ட் அந்த பீரியட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட். ஸோ 1984 அந்த டைம்ல தான் வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அது 1984 ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டினன்ஸ், பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 123. இது கவர்னர், ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி சில ஆர்டினன்ஸ் கொண்டு வரதா கவர்னர் வந்து ஆர்டிகல் 213. இந்த பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் செஷன், ரெசஸ் பீரியட் சொல்லுவாங்க. So ordinance can also be issued when only one house in session. ஸோ ஒரு ஹவுஸ் வந்து ஆக்டிவ்ல இருந்தா கூட, தட் இஸ்
ஒரு ஹவுஸ் நார்மலா வந்து 2 அவையும் கூடணும் அப்படிதான் அவசியம் இல்லை, ஒரு ஹவுஸ் இருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட், இந்தியன் பிரசிடென்ட் ஹாஸ் எ வீட்டோ பவர் ஓவர். இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லும் சரி, இந்த ஆர்டினரி பில், மணி பில் தான் கண்டிப்பா வந்து அவருக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டோ பவர் என்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்ஷன் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, அதாவது ஒரு பில் வந்து நார்மலா பாஸ் ஆகி பிரசிடென்ட் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அதை எப்படி வந்து இது பண்ணலாம். அப்சல்யூட் வீட்டோன்னு பாத்தீங்கன்னா பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் அனுப்பி இந்த மாதிரி பார்லிமெண்டோட சில மறுபடியும் வந்து பார்க்க சொல்லலாம். சஸ்பென்சிவ் வீட்டோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓகே, அப்சல்யூட் வீட்டோ தான் வந்து வித் ஹோல்டு பண்றது, சஸ்பென்சிவ் வீட்டோ தான் ரிட்டர்ன் அனுப்புறது. இதே வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் வீட்டோ வந்து பாக்கெட்ல போட்டு வச்சுப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெஃபினைட் பீரியட், அது வந்து கேட்கவே முடியாது அவர் ரிட்டர்ன் பண்ணலாம் இல்ல ரிட்டர்ன் பண்ணாமல இருக்கலாம், அது பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பாக்கெட். அப்சல்யூட் வந்து நார்மலா வந்து வித் ஹோல்ட் பண்றது, மறுபடியும் பார்லிமெண்ட் ரீகன்சல்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அனுப்பிதான் ஆகணும். சஸ்பென்சிவ் வீட்டோ பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் பண்றது. ஆனா இங்க நம்ம கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ் எ வீட்டோ பவர் ஓவர். அவருக்கு வந்து வீட்டோ பவர் வந்து நார்மலா ஒரு ஆர்டினரி பில்லு இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில், அதாவது நார்மலா ஆர்டினரி பில் சாதாரணமா இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில் இதுலதான் வந்து அவருக்கு வந்து அந்த வீட்டோ பவர் ஹோல்ட் பண்றது, ரிட்டர்ன் பண்றது. மணி பில் தான் கண்டிப்பா, ஏன்னா அவருடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் மணி பில், இந்த அமெண்ட்மெண்ட் பில் எல்லாமே வரும்ன்றதுனால அதுல பெருசா ஒரு ஹோல்ட் பண்ண ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆர்டினரி பில், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்ல தான் அவருக்கு வீட்டோ பவர் இருக்கு. அடுத்து பாருங்க, 2002 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. ஸோ இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம வந்து ரைட் டு எஜுகேஷன் 2009 இதெல்லாமே வேற வேற விதமா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது மெயினா வந்து டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. ஸோ 86th Amendment 2002. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி எல்லாத்துலயுமே இந்த ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க. 86th Amendment 2002, 6 to 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை கல்வி தரணுன்றது. முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை அல்லது எது உண்மையானவை? ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் enacted in 1952. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆன அடுத்த இதுவே வந்துடும் 1951. The first amendment was enacted before the first general election. ஸோ இது வந்து கரெக்ட் தான், எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. It was enacted by the provincial parliament. ஸோ தற்காலிக, ஏன்னா பாராளுமன்றமே இந்த 1952 அந்த பீரியட்ல தான் வந்திருக்கும். ஸோ தற்காலிக பாராளுமன்றம் தான் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி தான், 2 and 3 தான் கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951, இதுல மெயினா 9th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டிகல் 15 of 4, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 15 வந்து இந்த சோஷியலி அண்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ அவங்கள பத்தி மெயினா வந்து சொல்லும். அண்ட் ஆர்டிகல் 19 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம் அதை பத்தி மெயினா சொல்லும். ஸோ இதெல்லாம் பத்தி சொல்றதா இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வேர்ட் சோஷியலிஸ்ட் செக்குலர். ஸோ ப்ரீஅம்பிள் ஆல்ரெடி பார்த்தா 42nd Amendment 1976. அதை தவிர்த்து இப்பதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், இது வந்து 1951 தான் எக்ஸாக்டா பார்த்தா, 50 and 51. ஸோ இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் 9th ஷெட்யூல், ஆர்டிகல் 19 ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் ஆர்டிகல் 15 இந்த சோஷியலி எக்கனாமிக்லி பேக்வர்ட், இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சொல்லும். 16th Amendment நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 16th Amendment அண்ட் 41st Amendment. ஸோ 16th Amendment வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ அவங்களுக்கான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ 1963 அண்ட் 41st Amendment 1976 வந்து இது வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதனுடைய ஏஜ் லிமிட்டை வந்து அதிகம் பண்ணியிருக்கு. பட் இப்போ அட் ப்ரெசன்ட் 60 தான், அப்போ வந்து 60 to 62 இயர்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க. 41st Amendment 1976. 42nd நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் நான் சொல்லாத எக்ஸ்ட்ரா சில விஷயத்தையும் இந்த 42nd Amendmentல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சில இதுதான் நம்ம வந்து பார்த்தோம், இந்த லிஸ்ட்டு இதை பற்றி பார்த்தோம். அதை தவிர்த்து வந்து ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட், ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ என்ற ஒரு விஷயத்தையே வந்து கர்டெயில் பண்ணியிருக்காங்க அந்த பீரியட்ல. அண்ட் ஆர்டிகல் 23, 23A, 323B ட்ரிபியூனல்ஸ் பார்ட் 14A இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பிஸ், இதுல சில ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஆர்டிகல் 13(9) of A ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர், ஆர்டிகல் 43A ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், 48A ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாமே.
நெக்ஸ்ட் பாருங்க, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? ஸோ 43B ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 86 கண்டிப்பாக இல்லை, ஏன்னா நம்ம அது வந்து பார்த்தோம் அந்த எஜுகேஷன் பேஸ்டு. அண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நம்ம மெயினாக வந்து பார்க்கல. ஸோ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 44th அண்ட் 97. ஸோ 97 அமெண்ட்மெண்ட் தான் வந்து, ஏன்னா நமக்கு வந்து 97th அமெண்ட்மெண்ட் 2011 தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி மெயினாக வந்து சொல்லுது. ஸோ 44th அமெண்ட்மெண்ட் 1978 இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இட்ஸ். ஸோ ஆர்டிகல் 368. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லியிருப்போம். ஆர்டிகல் 31 அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிகல் 300A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து லீகல் ரைட்ஸாக மாற்றிருப்பாங்க 44th அமெண்ட்மெண்ட் 1978. அண்டு ஸோ வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரிபெலியன், இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பற்றி இந்த 44th அமெண்ட்மெண்ட் சொல்லுது. 86th அமெண்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51A டியூட்டிஸ், டிபிஎஸ்பி ரைட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் 97th அமெண்ட்மெண்ட் 2011 இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மேட் எ ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 19ல சொல்றாங்க. அண்ட் டிபிஎஸ்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர்டிகல் 43B. A new part 9B was added in constitution for cooperative societies. ஏன்னா 9A வந்து லோக்கல் பாடிஸ் பற்றி சொல்லுவோம், 9B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அதை வந்து இந்த 97th அமெண்ட்மெண்ட் 2011 படி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இது வந்து ப்ரொவைடட் பை த 52nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1985. இது வந்து கரெக்ட். ஆடட் இன் 9th ஷெட்யூல். ஸோ 9th ஷெட்யூல் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா 9th ஷெட்யூலில் சர்டன் லா அண்ட் ஆக்ட் எனக்டட் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 வந்து வராது. மேட் சம் சேஞ்சஸ் இன் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. ஸோ இதில் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி சொல்லியிருக்காங்க. 52nd அமெண்ட்மெண்ட் அண்ட் 91st அமெண்ட்மெண்ட். ஸோ 1 and 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். So 52nd amendment, a new 10th schedule was added. And 91st amendment 2003. So இது வந்து Council of Ministers and strengthen the anti-defections laws. So Council of Ministers உடைய பவர்ஸ் வந்து சிலது லிமிட் பண்ணுது. தட் இஸ் அவங்களுடைய சைஸ் பவர்ஸ் கிடையாது. இவ்வளோ பேர் தான் Council of Ministers. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் cannot exceed 15% of the total strength of the லோக்சபா. ஸோ ஒரு 600 பேர் இருக்காங்கன்னா அதில் 15%க்கு மேலே Council of Ministers இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த இந்த 91st Amendment 2003 வந்து சொல்லுது. அதை தவிர்த்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதில் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபை அண்டர் த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, தப்பு செஞ்சாங்கன்னா எப்படி டிஸ்குவாலிஃபை பண்றது அதை பத்தி இந்த 91st அமெண்ட்மெண்ட் 2003 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் இதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர், சிவில் ரைட்ஸ் ஆக்ட் நம்ம பார்த்தா 1976, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் வந்து 1955. ஸோ 2க்கு அப்புறம் தான் 1. ஸோ இதுல வந்து 2க்கு அப்புறம் 1 வந்து ஏ ஆப்ஷன் செட் ஆகாது, மற்ற எல்லாத்துலயும் வரும். பட் வந்து எஸ்சி எஸ்டி, ஏன்னா இதெல்லாம் பேசிக்கா இது வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 2, 1, 3, 4. ஸோ இந்த இது வந்து பாருங்க, இது ஆல்ரெடி சொன்ன 1955, 1976. அதை தவிர்த்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அண்ட் 2015 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. 1989 நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், இது வந்து 1992. நெக்ஸ்ட் பாருங்க, முதல் அரசியலமைப்பு சட்டம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி சொன்னா ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 19. அதுலயும் பர்டிகுலரா ஆர்டிகல் 15(4) தான் வந்து இந்த சோஷியல் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அதை பத்தி மெயினா வந்து சொல்லுது. ஆர்டிகல் 19(1) அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பத்தி சொல்லுது. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் 6 to 14 years, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். 86th அமெண்ட்மெண்ட். 73rd நமக்கு வந்து தெரியும் பஞ்சாயத். 72nd அண்ட் 80th அமெண்ட்மெண்ட். ஸோ அதை பற்றி இதில் ஆட் பண்ண நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 72nd and 80th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005. ஓகே. ப்ரொடெக்ஷன் டு விமன் டு லிவ் இன் வைலன்ஸ் ஃப்ரீ ஹோம். ஓகே. த்ரூ திஸ் ஆக்ட் ஹேஸ் சிவில் அண்ட் கிரிமினல் பவர்ஸ். இட் ஆல்சோ எனேபிள்ஸ் விமன் டு கெட் இமிடியேட் சிவில் ரெமெடி. அதாவது இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எத்தனை நாளைக்குள்ளே கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா 60 daysக்குள்ளே கிடைச்சாகணும். இது வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல கொடுத்திருந்தாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இதில் உள்ள சைலண்ட் ஃபீச்சர்ஸ் இது வந்து பாருங்க, ஜட்மெண்ட் வித்தின் 60 days ஆஃப் ஃபைலிங் ஆஃப் கேஸ். ஸோ 60 நாளைக்குள்ள கிடைச்சாகணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரைட் டு ரெசிடென்ஸ், அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு டஃபா இருந்ததுன்னா அதுக்கான வாழறதுக்கான பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தரணும். எக்கனாமிக் ரிலீஃபையும் வந்து தரணும். வேர்பல் அண்ட் எமோஷனல் வயலன்ஸ், அது அவங்க அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்த வேர்பல் எமோஷனல் வயலன்ஸ் அதையும் வந்து
இந்த லா வந்து சொல்லுது. அப்புறம் டெம்பரரி அவங்களோட குழந்தைங்களுக்கான டெம்பரரி கஸ்டடியும் தரணும். ஒரு கேஸ்க்கே வந்து மல்டிபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்றாங்க. போத் பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் கேன் ப்ரிஃபர் அப்பீல். ஸோ அப்பீல் கேட்டாலும் கோர்ட்டில் அந்த மாதிரி போனாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கான அப்பீல் வந்து தரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. ஸோ இந்த லிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா பை. ஸோ இந்த லிஸ்ட் சிஸ்டம் பத்தி மாண்டெக்-செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க 1919. ஏன்னா அதில் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பவர்ஸ் இதை பத்தி, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. சர்டன் சப்ஜெக்ட்ஸ் லைக் எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் வந்து இந்த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இருந்திருக்கும். ப்ராவின்சஸ் கீழே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், டிஃபென்ஸ் முக்கியமான விஷயத்தை தான் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. மற்றபடி சில சப் பவர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமான பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், டிஃபென்ஸ் இதெல்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தது பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இதை தவிர்த்து மாண்டெக்-செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், லிமிடெட் செல்ஃப் கவர்மெண்ட், லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் ஃபார் உமன் இதெல்லாமே இந்த மாண்டெக்-செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் 1919. தவிர்த்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சோஷியலிஸ்ட், செக்குலர், 42nd அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை பற்றி 3 members பாடி பற்றி சொல்றது தார்கண்டே கமிட்டி. நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா விச் இஸ் த பேசிக் ஆஃப் அவர் நேஷனாலிட்டி பட் ஸ்டேட்ஸ் ஆர் லிமிட்ஸ் ஆஃப் த யூனியன். ஸோ இதை பற்றி சொல்ற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். நெக்ஸ்ட் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இது வந்து பாருங்க, நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1966 வந்திருக்குன்னு, ராஜமன்னார் கமிட்டி 1969, சர்க்காரியா வந்து 1983 அண்ட் பூஞ்ச் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1992 நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 92 97 ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மேத்தா கமிட்டி இது வந்து ஜனவரி 1959. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கமிட்டிஸ் அண்ட் கேசஸ் ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது? ஸோ பாஸ்போர்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு வந்தாலே நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து மேனகா காந்தி கேஸ் போயிடணும் 1978. ஸோ நான் அது என்னன்னு சொல்றேன். இதுல வந்து மற்ற கேசஸ் தான் கொடுத்துருக்காங்க, அந்த இயரோட தெரிஞ்சுக்கோங்க. ஏகே கோபாலன் 1950. நம்ம எப்படி ப்ரீஆம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு 3-4 கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது ரிலேட்டடாகவும் இந்த இதுல வருது. ஏன்னா இதுல வந்து கமிட்டிஸ் அண்ட் கேசஸ் ரெண்டுமே தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏகே கோபாலன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர், ஆறுமுகம் கேஸ், மேனகா காந்தி கேஸ் எல்லாமே வந்து நம்ம இயரோட தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாஸ்போர்ட் பர்சனல் லிபர்ட்டினாலே மேனகா காந்தி கேஸ் சொல்லியாச்சு. ஸோ 1978 பாத்தீங்கன்னா மேனகா காந்தி கேஸ் ஒன்று வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த ஆர்டிகல் 21 பற்றி ஒரு கேஸ் வந்திருக்கு. நமக்கு தெரியும் ஆர்டிகல் 21நாலே ரைட் டு லைஃப்னு. ஸோ ஈவன் எமர்ஜென்சி பீரியட்ல கூட இதை வந்து சஸ்பெண்டே பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ ஆர்டிகல் 21 கேரண்டட் த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1978ஆம் ஆண்டு மேனகா காந்தி வழக்கு அரசியல் அமைப்பின் 21வது பிரிவின் விளக்கத்தை கணிசமாக விரிவுபடுத்தி வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கிய தீர்ப்பாகும். ஸோ இந்த ரைட் டு லைஃபை எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக கேரண்டட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. The court held that the procedure established by law in Article 21 must be not only legally valid but also fair, just and reasonable. ஸோ இதுல வந்து இது வந்து லீகலா மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நார்மலா ஒரு தனி மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல வந்து கோல்டன் ட்ரையாங்கலா ஆர்டிகல் 14, 19 and 21 ரைட் டு ஃப்ரீடம், ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ரைட் டு லைஃப் இது 3 விஷயமும் கோல்டன் ட்ரையாங்கலா இந்த ஒரு கேசஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இதுல நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. மேனகா காந்தி கேஸ்னால இந்த ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி, இந்த கோல்டன் ட்ரையாங்கல் இந்த 3 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த ஏகே கோபாலன் வர்சஸ் மெட்ராஸ் கேஸ் இது வந்து 1950 நடந்திருக்கு. இது மெயினா இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950. ஸோ அதை பேஸ் பண்ணி நடந்த கேஸ் தான் இது. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19, 21 and 22 இதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. நம்ம வந்து அங்க 14, 19, 21 பார்த்தோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா இந்த 22 ஏன்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன், புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு தப்புக்கு 2 தடவை பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில இதுதான் வந்திருக்கும். அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் தான் வந்திருக்கும். ஸோ அது ரிலேட்டடான கேஸ் தான் இந்த ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ். ஸோ
நம்ம ரொம்ப டெப்தா போதவில்லை இந்த கேஸ்னா என்ன அண்ட் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிவு பின்னர் மேனகா காந்தி வழக்கில் ரத்து செய்யப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் நடந்ததான் 1978. ஸோ இதுல சொல்லப்பட்ட தீர்ப்பை வந்து மேனகா காந்தி கேஸ்ல வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, ஸோ அவருடைய அடிப்படை உரிமை மீறிடுச்சுதான் அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு, மீறுவதாக வாதிட்டார். பிரிவு 21 குறுகிய விளக்கத்தில் தடுப்பு காவல் சட்டத்தை நீதிமன்றம் உறுதி செய்தது. அதற்கு முறையான செயல்முறை தரநிலை தேவையில்லை என்று தீர்ப்பளித்தது. ஸோ இருந்தாலும் ஆக்சுவலி அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அதுக்கான அந்த முறையான செயல்முறை அப்படிதான் தேவையில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் மேனகா காந்தி கேஸ்ல இந்த ஆர்டிகல் 21 ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இதை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்து பாருங்க, இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் கேஸ் இது வந்து 1985ல யூனியன் ஆஃப் இந்தியா இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான கேஸ் தான். ஸோ இதுல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பத்தி பேசியிருக்காங்க. மெயினா வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஏன்னா அது அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து ஆர்டிகல் 19ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கேஸ் தான் வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் 1985 கேஸ். இதில் இறக்குமதி செய்யப்பட்ட செய்தித்தாள் மீது அரசாங்கம் கூடுதல் வரிகளை விதித்ததில் இருந்து இந்த வழக்கு உருவானது. இது செய்தித்தாள் விலைகள் அதிகரிக்கவும் புழக்கத்தை குறைக்கவும் வழிவகுத்தது. ஸோ இந்த கேஸ் மூலமா நியூஸ் பேப்பரோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகி இருக்கு. ஸோ மெயினா இந்த 3 கேஸ் தான். ஏகே கோபாலா 1950 அண்ட் மேனகா காந்தி 1978, இந்தியன் நியூஸ் பேப்பர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1985. அடுத்ததா பாருங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இதுல வந்து ARC 1 அண்ட் ARC 2ன்னு இருக்கு. ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கலும் அண்ட் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா நம்ம யாரை சொல்லுவோம், ஃபுல்லா வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றவங்க. மெயினா வந்து ஒரு இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர்ஸ் இவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். ஸோ பொலிட்டிக்கல்னா இந்த மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ் பத்தி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து படிப்போம். மினிஸ்டர்ஸ் ஷுட் ட்ரை டு டெவலப் a climate of fearlessness and fair play among senior officers. எப்பவுமே இவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் அந்த கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் மினிஸ்டர்ஸ். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து பிளான் பண்ணுவாங்க. மெயினா வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் நிறைய விஷயத்த பிளான் பண்ணுவாங்க. அதை வந்து பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல வந்து வருவாங்க. ஸோ நிறைய இது பொலிட்டீஷியன் பேஸ் பண்ணி தான் ஒரு பாலிசிஸ் எல்லாமே நிறைய கிரியேட்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபியர்லெஸ்னஸ், ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு பாலிசிஸை கிரியேட் பண்றவங்களுக்கு அந்த ஃபியர்லெஸ்ஸா இருந்தாதான் அதை வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றதுக்காக ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபியர்லெஸ்ஸை வந்து கொடுக்கணும், கம்ஃபர்ட்டை வந்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா நம்ம ARCல சொன்னது மாரி இந்த ஒரு விஷயம்ன்றது காமனா வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். Ministers should not intervene in day-to-day administration except in case of server small administration. So small administration ஒரு administration கரெக்டா போகலன்ற பட்சத்துல மட்டும் இன்டர்ஃபியர் ஆகலாம். மற்றபடி டே டு டே சில விஷயங்கள் தான் இருக்கும், அதுல தான் இன்டர்வியூ ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் கரெக்டா தான் இருக்கும். The official relationship of secretary to minister should be one of confidence of that of minister to secretary, one of loyalty. அதாவது செயலர் அமைச்சர்களுக்கு இடையான அலுவலக உறவு நம்பிக்கை மற்றும் விசுவாச அடிப்படையில் இருக்க வேண்டும். விசுவாசம் தான் ரொம்ப இருக்க தேவையில்ல. கரெக்டா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் நிர்வாகம் பேஸ்டா தான் இருக்கணும், தவிர்த்து லாயல்ட்டி பேஸ்டா வந்து இருக்க தேவையில்ல. ஸோ 3 வந்து மேட்ச் ஆகல. Prime Minister should take special interest to arrest or growing of unhealthy personal affiliations. அமைச்சர்களுக்கு இடையான சுமூகமற்ற உறவினை தடுத்து அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இது இருக்கட்டும். ஆல் மேஜர் டிசிஷன் ஷுட் பி பிரீஃப்லி ரெடியூஸ் டு ரைட்டிங்ஸ். எல்லா விஷயமும் நம்ம டாக்குமெண்டா வச்சுக்கிறதுன்றது கரெக்டான விஷயம் தான். ஸோ 1 to 5 இதுல கரெக்டா பாருங்க, A, B and Dல வந்து கரெக்ட். 3 வந்து தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம், அதனால A and D தான். ஸோ 4 Prime Minister should take special interest to arrest or growing of unhealthy personal affiliations. கண்டிப்பா வந்து அந்த பர்சனல் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப இருக்க தேவையில்லதான். ஸோ 4ம் ஐ திங்க் கரெக்டா தான் இருக்கும். ஸோ 4ம் கரெக்ட் தான், ஏன்னா அதை ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் ARC ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலா ARC ரிலேட்டடா நமக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ARCன்றது ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் மெயினா இந்த கரப்ஷன் பேஸ்ட் இது ரிலேட்டடா நிறைய விஷயத்த சொன்ன கமிஷன். மெயினா லோக்பால் லோகாயுதம் எல்லாத்தையும் ரெக்கமெண்டேஷன் பண்ண கமிஷன் இவங்கெல்லாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே கவர்னன்ஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன் தான் இது. அதுல ஃபர்ஸ்ட் ARC செகண்ட் ARC ஃபர்ஸ்ட் வந்து 1960 மொரார்ஜி தேசாய் பீரியட்ல, செகண்ட் ARC 2005 வீரப்பா
தீபா மொய்லி கேசஸ்ல இதுல வந்து இருக்கு. இது ரிலேட்டட் இதுல சொன்ன சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இதில் நமக்கு எக்ஸாம் பேஸ்டாக என்னென்ன கேட்குறாங்கன்னா லோக்பால் லோக் ஆயுதா அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் மெயினாக வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரிப்போர்ட் தான் பார்க்க போனால் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது, அது நம்மளால ரொம்ப போக முடியாது. மெயினாக இந்த லோக்பால் லோக் ஆயுதா அதை தவிர்த்து மெயின்ஸ் ரிலேட்டட் ஒரு சில மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ ஒரு நெட்டில் நார்மலாக சர்ச் பண்ணாலே ஒரு 10 ரெக்கமெண்டேஷன்ஸ் மெயினானது வரும், அது ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஜென்ரலாக இப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயம் வந்து நமக்கு 1949 1950 அதில் தான் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயத்தை அமெண்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிடுறோம். பட் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை செட் பண்ண ஆண்டு வந்து 2002. ஸோ இந்த நேஷனல் கமிஷன் NCRWC அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான தேசிய ஆணையம். ஸோ இது வந்து 2000ல தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு கமிட்டியாக பேஸ் பண்ணி இவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2002. ஸோ இதோட ஹெட் வந்து ஜஸ்டிஸ் MN வெங்கடச்சலியா. நெக்ஸ்ட் நான் சொன்னல ஏஆர்சி அவங்களுடைய இது மெயினாக வந்து மேஜர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுதா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க, அது ரிலேட்டட் கொஸ்டின் அது. ஸோ லோக்பால் லோக் ஆயுதா தே ஷுட் பி டெமான்ஸ்ட்ரேட்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல். கண்டிப்பாக தன்னிச்சையாகவும் பாரபட்சமற்றமாகவும் இருக்க வேணும் ஒரு ஆணையன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். தே ஷுட் கம்பேர் வித் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனரி இன் த கண்ட்ரி. கண்டிப்பாக வந்து அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க தான். ஏன்னா இதுல வந்து இந்த தலைமை வகிப்பவங்க தான் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸா இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் இவங்களுக்கு உண்டு. செகண்ட், தே ஷுட் பி டைரக்ட்லி அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட். ஓகே, தேர்ட் வந்து ஹோல்டில் இருக்கணும். தர் அப்பாயின்மெண்ட் ஷுட் as far as possible be நான் பொலிட்டிக்கல். கண்டிப்பா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்தால் அது கரெக்டா இருக்காது. ஸோ 1 to 4 கரெக்ட். ஸோ தேர்ட் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, they should be directly accountable to parliament. பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப அக்கௌண்ட், பிகாஸ் ஜுடிஷியலும் பார்லிமெண்ட்டும் அந்த லா மேக்கிங்கும் அந்த ஜுடிஷியலும் ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இணைந்து போகணும்னு சொல்லுவாங்க. பட் ரெண்டு பேருமே இவங்களுக்கு அவங்க பதில் சொல்றது, அவங்களுக்கு அவங்க பதில் சொல்றது. பிகாஸ் ஒரு லா மேக் பண்ணும்போது கண்டிப்பா ஜுடிஷியலோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து தேவை. ஆனா ஒரு ஜுடிஷியல் சொல்லும் போது பார்லிமெண்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப தேவைன்னு சொல்ல முடியாது. அதனால ஜுடிஷியரிக்கு பார்லிமெண்ட் ரொம்ப இதா இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 1 to 4 தான் வந்து கரெக்ட். ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இது வந்து ஒரு கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான ஆணையங்கள் தெரியும். லோக்பால் வந்து சென்ட்ரல் லெவல் அண்ட் லோக் ஆயுதா வந்து ஸ்டேட் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் லோக் ஆயுதா கொண்டு வரப்பட்ட ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஏஆர்சி வந்து ஃபர்ஸ்ட் 1960லேயே வந்து பாத்தீங்கன்னா லோக்பால் லோக் ஆயுதா இதெல்லாம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயினாக இந்த லோக்பால் லோக் ஆயுதா இந்த மினிஸ்டர்ஸ், டாப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்க ரிலேட்டட் கரப்ஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கானதான். ஸோ டாக்டர் LM சிங்வி அவர் தான் வந்து 1963ல இந்த லோக்பால் லோக் ஆயுதா இந்த டேர்ம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் 2002ல வந்து பாத்தீங்கன்னா இந்த NCRWC இவங்க தான் மறுபடியும் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுதா இதெல்லாம் கொண்டு வந்து அண்ட் 2005ல இந்த செகண்ட் ARC அவங்களே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் இந்த அவர் பேர் என்ன, ஓகே அவர் பேர் சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அவரு நிறைய ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுபடிதான் அதுக்கப்புறம் தான் வந்து 2013ல இந்த லோக்பால் லோக் ஆயுதான்ற பில் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் மெயினானது. 2013 LM சிங்வி ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் இதுதான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரூல்ஸ் ஆஃப் கமிட்டிஸ், இதனோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் இதெல்லாம் பார்லிமெண்ட் ரிலேட்டட் கமிட்டிஸ். ரூல்ஸ் கமிட்டி, ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, அதாவது பொது நோக்கங்கள் மீதான குழு, விதிமுறைகள் குழு, பணி ஆலோசனை குழு. இதனுடைய எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு எக்ஸ் அஃபிஷியோனா என்னன்னு, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கும், அவங்க இன்னொரு பதவி வகித்தாங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் தான் பாருங்க. ஸ்பீக்கர், மெம்பர் எலெக்டட் பை த ஹவுஸ், டெபியூட்டி ஸ்பீக்கர், மெம்பர் ஆஃப் ரூலிங் பார்ட்டின்னு. ஸோ இதெல்லாம் முக்கியமான கமிட்டிஸ். இதுக்கு வந்து யார் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா இருக்காங்கன்னா ஸ்பீக்கர் தான். ஸோ நம்ம கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நான் பார்லிமெண்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் அட்ஹாக் கமிட்டின்னு இருக்கு, நிலைக்குழு, தற்காலிக குழுன்னு. ஸோ இதை பற்றி மெயினாக சொல்றது ஆர்டிகல் 118. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் கமிட்டி, இப்போ நம்ம பார்த்த ரூல்ஸ் கமிட்டி இதெல்லாமே வரும். பிஸ்னஸ் கமிட்டி ஜென்ரலாக வந்து ஒரு ஹவுஸோடைய டெய்லி டைம் டேபிளை வந்து ரெகுலேட் பண்ணுது. அண்ட் ரூல்ஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இஃப் தேர் இஸ் எனி நீட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இன் த ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் திஸ் கமிட்டி மேக்ஸ் எ ப்ரொபோசல். ஸோ அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக அந்த ஹவுஸ்க்கான அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதான் ரூல்ஸ் கமிட்டி. அதுக்கப்புறம் இந்த மெம்பர்ஸ் பில்ஸ் ரெசல்யூஷன் கமிட்டி இருக்கு, ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் கமிட்டி இருக்கு.
இதெல்லாம் வந்து டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல வந்துருது. அகைன் ஹவுஸ் கீப்பிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்டர்ஸ் தட் டு நாட் ஃபாலோ அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அதர் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் ஆர் டேக்கன் அப் திஸ் கமிட்டி. மற்ற கமிட்டிஸ்ல எதுவும் வராது. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆப்சன்ஸ் ரிலேட்டட், ஜென்ரலாக டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி கமிட்டிஸ்ல வராத விஷயங்களை இந்த ஜென்ரல் பர்பஸ் கமிட்டியில கொண்டு வராங்க. ஸோ இதான் இதனுடைய எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் வந்து ஸ்பீக்கர். இதை தவிர்த்து பிஎஸ்சின்றது முக்கியமான கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அதனோட ஹெட்டும் வந்து ஸ்பீக்கர் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அகைன் ஏஆர்சி ரிலேட்டட் தான். இவங்க தான் லோக்பால் லோக்காயுக்தா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். தீஸ் ஆர் ஃபர்தர் அட்ரஸ் ஆஃப் சிட்டிசன் கிரீவன்சஸ், இதுவும் நமக்கு வந்து தெரியும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். அகைன் சேம் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், த சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா Indian Union has more powers than any other Supreme Court in any part of the world. ஸோ இந்தியாவில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கு வேர்ல்டில் உள்ள மற்ற சுப்ரீம் கோர்ட், மற்ற ஹையஸ்ட் ஜுடிஷியரியை விட அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டியோட ஹெட்டாக வந்து இருந்திருப்பாரு. அண்ட் இவர் வந்து அட்டார்னி ஜெனரலாகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். அகைன் இந்த கமிட்டி ரிலேட்டடாக தான் நிறைய கேட்குறாங்க. வாஸ் செட் அப் ஆன் 5 Jan 1966 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மொரார்ஜி தேசாய், வீரப்ப மொய்லி, இவங்க 2 பேர் தானே. ஸோ இதில் மொரார்ஜி தேசாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் தான் 1966 அண்ட் 2005ல செகண்ட் ஏஆர்சி வீரப்ப மொய்லி. நெக்ஸ்ட், உச்சநீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டிபி வாத்வா குழு அமைக்கப்பட்டது. ஸோ டிபி வாத்வா குழு எதுக்காக மெயினா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் பத்தி விசாரிக்கிறதுக்காக தான். இது வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். வாத்வா கமிட்டினா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ், மெயினா இந்த ரேஷன் ஷாப்ஸ் தான் இருக்குல்ல, ஸோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த 20th லா கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ சேர்மன் யாரும் பார்த்தா அஜித் பிரகாஷ் ஷா. அடுத்து இந்த கமிட்டிஸ் வந்து பாருங்க, அசோக் மேத்தா, எல்எம் சிங்வி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டிஸ். ஸோ இதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்குறாங்க. நமக்கு வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா தான் வந்திருக்குன்னு 1957 அந்த பீரியட்ல. ஏன்னா இவங்க வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, அதை பத்தி ஆராயறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணதான் இந்த 3 tier சிஸ்டம், பஞ்சாயத் ராஜ், இது எல்லாமே. ஸோ 3 தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அசோக் மேத்தா இவங்க வந்து 2 tier சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்எம் சிங்வி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க பஞ்சாயத் ராஜ்க்காக. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 3, 1, 2. ஸோ ஜென்ரலாக வந்து 4 கமிட்டிஸ் மெயினாக இந்த பஞ்சாயத் ராஜ் இது ரிலேட்டட் 4 கமிட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, ஜிவிகே ராவோ, எல்எம் சிங்வி கமிட்டிஸ். ஸோ இதில் பல்வந்த் ராய் வந்து 1957 இவங்க வந்து மெயினாக இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சிடிபி, சமூக மேம்பாட்டு திட்டம், இதை பற்றி ஆலோசனை பண்ண தான் வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னா பொறுப்புகள் வந்து பிரித்து தரப்படுறது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், இந்த மாதிரி பொறுப்புகளை பிரித்து தரதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் 3 tier சிஸ்டமும் சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத், இதெல்லாமே. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977ல இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து மெயினாக வந்து இந்த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ண வந்திருப்பாங்க, ரிவைவ் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஏன்னா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் ஒரு விஷயத்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. மெயினாக இவங்க வந்து 3 tier 2 tier சிஸ்டமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜில்லா பரிஷத் அண்ட் மண்டல் பஞ்சாயத் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது இந்தியாவில். அண்ட் ஜில்லா பரிஷத் என்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஜிவிகே ராவோ கமிட்டி. ஸோ இவங்க வந்து 1985ல இவங்க அகெயின் இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பஞ்சாயத் ராஜ் இது பண்றதுக்காக கொடுத்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இதுலேயும் ஜில்லா பரிஷத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பட் இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் தான் கிடையாது. நெக்ஸ்ட் எல்எம் சிங்வி கமிட்டி 1986 இவங்க வந்து ரீவைட்டலைஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை. ஸோ இவங்க தான் கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாயத் ராஜ் இதில் சேர்மன் எல்லாத்துக்கும் எலெக்ஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணணும், கிராம் பஞ்சாயத் என்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லிமிட்டட் த அமெண்டிங் பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எந்த கேஸ் வந்து இந்த மாதிரி அமெண்டிங் பவர் பற்றி பார்லிமெண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிமிட்டட் தான் உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு லிமிட்டட் பவர் தான் உண்டு அப்படின்னு சொன்ன கேஸ் எதுவும் பார்த்தா நமக்கு வந்து தெரியும். லிமிட்டடா சொன்னது யாருன்னு பார்த்தா இந்த கோலக்நாத் கேஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஏன்னா இதுல கேஷானந்த பாரதி கேஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏகே கோபாலன் கேஸ் நம்ம இனிஷியலாவே வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1950. ஏன்னா இந்த இந்தியன் நியூஸ் பேப்பர் கேஸ் ஓகே, அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக தான். பட் வந்து அவங்க வந்து இந்த ஆர்டிகல் 21 அது ரிலேட்டட். பட் லிமிட்டட் பவர் பற்றி சொன்னது வந்து இந்த கோலக்நாத் கேஸ். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, 1967 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு லிமிட்டட் பவர் தான் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அடுத்தது வந்து பாருங்க, சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் தட் த preamble to the Indian Constitution should be treated as part of Indian Constitution. ஸோ preamble சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்தாலே நமக்கு சட்டன கேஷன் அந்த பாரதி கேஸ் 1973 போயிடும். ஏன்னா அதுல தான் சோஷியல் செக்குலர் இன்டெகிரிட்டி இந்த வேர்ட் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1960 பெருபாரி கேஸ்ல preamble வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. 1973 கேஷன் அந்த பாரதி கேஸ்ல preamble இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. 1995 preamble இஸ் an integral part of constitution. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா preamble வந்து இணைஞ்சிருக்கு 60, 73, 95. ஸோ அதே சமயத்துல preamble இஸ் நான் ஜஸ்டிஃபைபிள். preamble, DPSP, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் எது மீறப்பட்டாலும் நீங்க கோர்ட்ல போய் கேட்க முடியாது. பட் இதுல சொன்ன விஷயம் நிறைய விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. ஸோ அதுல மீறப்பட்டா நீங்க வந்து கோர்ட்ல போய் கேட்கலாம். ஸோ இயர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பாத்துக்கோங்க. இது வரைக்குமே நம்ம குறைஞ்சது ஒரு 10 கேசஸ் அதை பாத்துட்டோம். ஸோ எல்லாமே இயர்ஸ், அதுக்கான அந்த மேஜரான விஷயத்த மெயினா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which committee was constituted to assess the profitability of public sector bank? பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. சோ இதுக்காக அமைக்கப்பட்ட குழு பப்ளிக் செக்டர் பேங்கோட ப்ராஃபிட்டபிள் இதுக்காக அமைக்கப்பட்ட குழு எதுவும் பார்த்தா நரசிம்மா கமிட்டி 2 தான். சோ இவங்க வந்து மெயினா இந்த பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த விஜய் கேல்கர் கமிட்டி பாருங்க, இவங்க வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்தியன் எக்கனாமிக் பாலிசிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்கே ஜா குழு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்திய உணவு கழகம், உணவு தானிய விலைகள். நெக்ஸ்ட் செல்லையா கமிட்டி 1991, இவங்க வந்து இந்த வேட் பத்தி டாக்ஸஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. டாக்ஸஸ் வந்து எப்படி குறைக்கிறது, வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் 1991. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஃபுல்லா இந்த இயர்ஸ். ஸோ நமக்கு வந்து மண்டல் கமிஷன் அப்படின்னாலே அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து அந்த ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிகல் 16 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது 1979 நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிடும். ஸோ பிக்கு 1 ஆப்ஷன் சி தான். அதே மாதிரி 1976 நான் ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன்ல சொல்லியிருப்பேன். இந்த சிவில் ரைட்ஸ் 1955 to 1976 ஃபர்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி ப்ராஹிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்டா இருக்கும். அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டா 1976ல மாறி இருக்கு. ஸோ சிக்கு வந்து 4. ஸோ ஆப்ஷன் சி. எக்ஸ்ட்ரா உள்ளது பாத்துக்கோங்க. 1953 நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கமிஷன். ஸோ பிசி கமிஷன் வந்து 1953லே போட்டிருக்காங்க. அகைன் 1979ல மண்டல் கமிஷன் படி இந்த மாதிரி ஓபிசிஸ் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் பத்தி பேசியிருப்பாங்க. 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அண்ட் 1992 பாத்தீங்கன்னா கேல்கர் கமிஷன். இப்பதான் நம்ம வந்து கேல்கர் கமிஷன் வந்து பார்த்தோம். விஜய் கேல்கர் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட். அந்த கேல்கரானு தெரியல, பிகாஸ் அது விஜய் கேல்கர், இது நார்மல் கேல்கர். பட் இந்த இயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க 1992. நெக்ஸ்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ். மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கிறது ரிலேட்டடா எந்த கமிட்டி மெயினா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு சட்டன்னு தெரிஞ்சிடும், ஃபசல் அலி கமிஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கே தார் கமிஷன் வந்து 1948ல போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மொழி வாரியா பிரிக்க முடியாது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க வந்து 1948 அகைன் போடுவாங்க. இவங்களும் வந்து மொழி வாரியா பிரிக்க முடியாது சொல்லியிருப்பாங்க. அகைன் இந்த ஃபசல் அலி கமிட்டி 1953 போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க இதுலதான் மொழி வாரியா மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்த கோஸ்லா கமிஷன் வாஸ் எஸ்டாபிஷ்ட் டு ரீஇன்வெஸ்டிகேட் த டெத் ஆஃப் ஹோம். இந்த கோஸ்லா கமிஷன் அப்படின்னு வந்தாலே சுபாஷ் சந்திர போஸ். அந்த மாதிரி மகாத்மா காந்தி வந்து மெயினா வந்து குட்சேனால கொலை செய்யப்பட்டார். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் தான் பாத்தீங்கன்னா மர்மம் இன்னிய வரைக்குமே வந்து தெரியாது யாரால கொலை செய்யப்பட்டார்னு. அந்த மாதிரி ராஜீவ் காந்தி அப்படின்னு பார்த்தா பர்மா கமிட்டி இதுக்காக போடப்பட்டிருக்காங்க. கோஸ்லா கமிஷன் 1970. நெக்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ரிலேட்டட் நிறைய கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ராஜமன்னார் கமிட்டி 1969ல போட்டிருப்பாங்க. அண்ட் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1983. ஸோ இந்த கமிட்டியில மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னருடைய போஸ்ட் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பத்தி சொல்லியிருக்காங்க. 1983 ஆர் சர்க்காரியா ஹெட். ஸோ இவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கமிட்டிஸ் அண்ட் பர்பஸ். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஜிவிகே ராவ் கமிட்டி ரீவைட்டலைஸ் மேலும் மேம்படுத்துறதுக்கு. எல்எம் சிங்வி கமிட்டி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். அதை தவிர்த்து வந்து இந்த கிராம் பஞ்சாயத்துன்ற ஒரு விஷயத்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி எலிவேஷன் மூலம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அகைன் சேம் பாயிண்ட்ஸ் தான். ஸோ கோத்ரூ பண்ணிக்கோங்க பிடிஎஃப்ல. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். நெக்ஸ்ட் பாருங்க, சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து காக்கா கலைக்கர். ஸோ விஜய் கலைக்கர் வேற, காக்கா கலைக்கர் வேற.
ஸோ இந்த நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து 2018 கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகல் 338B படி எப்பவுமே ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்றது ஒரு ஸ்டாட்யூட்டரியா தான் இருக்கும். அதை நம்ம ஆர்டிகல்ல இந்த மாதிரி கமிஷன்ஸ் நிறைய விமன் பேஸ்டு கமிஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி பாடியா இருக்கும். ஸ்டாட்யூட்டரினா அதுக்கான இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஆனா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி ஆயிடும். ஸோ 338B நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். ஸோ 102nd அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலா காக்க கலைஞர் கமிஷன் வந்து 1953 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1979 தான் நம்ம வந்து பார்த்தோம் மண்டல். 1993 ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு இந்த பாடிக்கு. அண்ட் 2018 கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 338B 102nd அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். சேர்மன் ஆஃப் 14th ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா. ஸோ இந்த சேர்மன் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் டாக்டர் YV ரெட்டி. அண்ட் இப்போ அட் ப்ரெசென்ட் 2026 to 31 16th ஃபினான்ஸ் கமிஷன் பனரையா. ஒரு ஃபுல் நேம் அனுராக் பனரையா அவர் போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு எக்ஸாம் பேஸ்டா வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கேசி நியோகி. இதுல 10th வந்து பாருங்க, 10th வந்து பேண்ட் வந்து 10 பேர் பேண்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 14th வந்து நம்ம பார்த்தோம் YV ரெட்டி. 15th வந்து பாத்தீங்கன்னா NK சிங். ஸோ இதெல்லாம் ரீசெண்டா. நம்ம விஜய் கல்கர் வந்து பார்த்தோம் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ். அவர் வந்து 13th. அண்ட் ரங்கராஜன் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர் வந்து 12th. அதுக்கப்புறம் பாருங்க சந்தானம் வந்து ஃபர்ஸ்ட் காமெடியன்ல இருந்து இப்ப செகண்டா ஃபிலிம் போயிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து சண்டா. இந்த ராஜமன்னார் கமிட்டி நமக்கு தெரியும், இந்த 1969. ஸோ 4th கமிட்டில அவர் வந்திருக்காரு கிட்டத்தட்ட 1964 to 69. அண்ட் 5th வந்து தியாகி. 10th வந்து பேண்ட். 5th வந்து தியாகி. 6th வந்து பிரம்மானந்த ரெட்டி. 7th வந்து ஷெல்லட். ஸோ 7 ஷெல்லட். 8th வந்து பாத்தீங்கன்னா சவான். 3rd வந்து சண்டா. 8th வந்து சவான். 9th வந்து சால்வ். ஸோ கொஞ்சம் நான் ஓரளவுக்கு சில கேசஸ் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு தடவை வந்து வேற ஏதாவது ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.